அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, ஜான் வுடன் சொல்லக்கூடிய அடுத்த குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உள்ளபடியே இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து பல இலக்கியங்கள், பல காவியங்கள், பல கதைகள் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்குன. ஒரு துன்பத்திலும் இன்பத்திலும் ஒருத்தருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத பற்றி உளவியல் வந்து பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பல வகைகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் சினிமா கதைகள் வாயிலாகவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், அது என்ன மாதிரியான நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கறது, என்ன மாதிரியான தீமைகள், சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சில பேட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அதை வந்து எப்படி வந்து கையாண்டு அதை வந்து எதிர்கொண்டு நம்ம போகிறது, அனுசரிச்சு எந்த ஒரு உறவுகளுமே பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகள் இருக்கும். அதை நன்மை தீமைகள் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னாக்கா, நம்மளுடைய சுதந்திரம் கொஞ்சம் விட்டு கொடுக்க தான் வேண்டியிருக்கும். உறவுகள் எத்தனை உறவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் பகிர்ந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. பெரிய பெரிய வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தொழிலதிபர்கள் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டாய்லெட் போயிட்டு வரணும்னா கூட ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. அது கூட பக்கத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்றுமே அவங்களோட செயல்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்களோட பல உறவுகளுக்கு அவங்க எல்லா டைமும் கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் யாருக்கும் தெரியாம நிம்மதியா இருந்துட்டு வரணும்னா அவங்களால முடியாத விஷயமா இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு. நம்ம உறவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. அதுல வந்து சில நமக்கு விட்டு கொடுக்கக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்படி அதை வந்து ஒரு சப்போர்ட்டிவா நம்ம எடுத்துக்கலாம், அதை வந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்துல அந்த உறவு, நட்புங்கிற ஒரு உறவை எப்படி கையாளணும், அதை எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த இதுல உளவியல் ரீதியா தான் பேச போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கதை எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு நல்ல ஒரு இனிப்பான நாவல் பழங்களை கொண்ட ஒரு நாவல் மரம் வந்து ஒரு நதிக்கரையில இருக்கு. அப்போ அங்க வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு குரங்கு வந்து பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா இவ்வளோ சுவையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போகுது. எல்லா நாவல் பழம்லாம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த மரத்தை விட்டு அதுக்கு இறங்கவே மனசில்லை, அங்கேயே குடி வந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து ஒரு முதலை, நதிக்குள்ள இருந்த முதலை வந்து ஒண்ணு வெளியில வருது. வெளியில வந்துட்டு உணவுக்கு தேடிட்டு இருக்கு. அப்போ இந்த குரங்குக்கு வந்து திடீர்னு அது ஒரு பாசம் தோணுது. ஐயோ பாவம், இந்த முதல்ல காலையில இருந்து உட்கார்ந்துருக்கு, இதுக்கு ஒண்ணுமே உணவு கிடைக்கலையே, நாம இந்த நாவல் பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது. ஹலோ எப்படி இருக்க எல்லாம் கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இந்த நாவல் பழத்தை மேலேருந்து பறிச்சு கீழே போடுது. அப்ப அந்த முதல்ல இந்த நாவல் பழத்தெல்லாம் சாப்பிட்டோடனே அதுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, ரெகுலரா தினமும் இந்த முதலை வருது, இதே மாதிரி இந்த குரங்கு வந்து நாவல் பழம் கொடுக்கறது, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப நண்பர்களா ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு வந்து சரி நீ மட்டுமே சாப்பிட்றியே, உன்னுடைய மனைவிக்கும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மனைவிக்கும் சில நாவல் பழம்லாம் கொடுத்து அனுப்புது. அப்ப இந்த ஆண் முதலை போயிட்டு அதனோட மனைவி கிட்ட கொடுத்த உடனே அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த நாவல் பழம். ஸோ டெய்லி ஒரு 2-3 நாள் எதிர்பார்த்தோன்னே அதுக்கு வந்து ஒரு பேராசை கொண்ட பெண் முதலை அது. உடனே அது என்ன சொல்லுதுன்னா, இந்த நாவல் பழமே இவ்வளோ சுவையா இருக்கே, அப்ப இந்த நாவல் பழத்தை டெய்லி சாப்பிட்டா அந்த குரங்கோட ஈரல் வந்து எவ்வளோ சுவையா இருக்கும், அந்த குரங்கோட ஈரலை சாப்பிட்டாக்கா எனக்கு வந்து முதுமையே வராது, ஆயுளும் நீண்டு இருக்கும், அப்போ அது உனக்கு வந்து சந்தோஷமா தானே இருக்கும், அதனால நீ என்ன பண்ற, இன்னைக்கு போயிட்டு அந்த குரங்கோட ஈரலை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லும். உடனே இந்த ஆண் முதலைக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். சே, எப்படி அவன் என்னோட நண்பன், அவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான், அவனை போய் நான் எப்படி கொல்ல முடியும், நீ இந்த மாதிரிலாம் சொல்றியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் வாக்குவாதம் வரும். உடனே இந்த பெண் முதலை என்ன பண்ணுனாக்கா சண்டை போட்டுடும், பிணக்கு வந்துடும். இருந்தாலும் இந்த ஆண் முதலை தைரியமா கண்டுக்காது, நீ கோச்சிட்டா கோச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வந்துட்டு இந்த நண்பனோட ஒரே ஆடிட்டு திருப்பி போகும். ஸோ இந்த பெண் முதலைக்கு இது ரொம்பவே கோவம் வந்துடும். என்னடா இது, நம்ம சொல்ல கவனிக்காத நம்மளை விட ஒருத்தர் சொல்றது இந்த முதலைக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணும், இன்னைக்கு வந்து வேற விதமா சண்டை போடும். ஓ, அந்த குரங்கு வந்து பெண் குரங்கா, நீ அது கூட வந்து தொடர்பு கொண்டு வந்துறியா, என்னை விட அந்த பெண் முதலை பெண் குரங்கு வந்து உனக்கு முக்கியமானவளா போயிட்டால, நீ நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டியா, அப்படி இப்படிலாம் சண்டை போட ஆரம்பிச்சோன்னே இந்த ஆண் முதலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது.
அது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஐயையோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் நண்பன் தான், அவன் வந்து ஏன் நீ இந்த மாதிரிலாம் நினைக்கிற, இப்ப நான் வந்து உனக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் என்னதான் செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப நீ எனக்கு உண்மையா இருக்க அப்படின்னாக்கா நீ அந்த அதனோட ஈரல் கொண்டு வந்து தான் தரணும். அப்ப ஏன் நீ தயங்குற, அப்படி இல்லைனாக்கா நீ எனக்கு துரோகம் தான் பண்ற, நான் தற்கொலை பண்ணின்னு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடும். உடனே இந்த ஆண் முதலைக்கு ரொம்பவே மனச்சோர்வாயிடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. வந்துட்டு இந்த நதிக்கரையில உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ரொம்ப சோர்வா உட்காந்துட்டு இருக்கும். அப்ப இந்த குரங்கு வந்து நாவல் பழம் கொடுத்தாலும் சாப்பிடாது. அப்போ அந்த குரங்கு கேட்கும், ஏன் இப்படி ரொம்ப மனச்சோர்வா இருக்க கொஞ்ச நாளாவே நீ அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது நண்பன் தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், இந்த முதல்ல வந்து அது எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடும். இந்த மாதிரி என் மனைவி சொல்றா, இந்த அது வந்து என்ன பண்ணுனாக்கா, எனக்கு மனசு சரியில்லை, என்னோட பெண் மனைவி வந்து என்னோட மனைவி வந்து இந்த மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டா அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த டீட்டெயில் சொல்லாது. ஏன்னா எப்படி நண்பன் கிட்ட போய் அவனையே கொலை பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும், அதனால அதை சொல்லாது. அப்புறம் என்ன பண்ணிடும், சரி பரவாயில்ல இதெல்லாம் சரியாயிடும், நீ இன்னைக்கு இந்த நாவல் பழத்தை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி குரங்கு வந்து சமாதானம் சொல்லி அனுப்பி விட்டோம். அப்புறம் இன்னைக்கு ஆண் முதலை வீட்டுக்கு போனோடனே அந்த பெண் முதலை சொல்லும், நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே இருக்க, சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ நேர போயிட்டு அந்த குரங்கை நீ எப்படியாவது நீ வந்து தாஜா பண்ணி நீ கூட்டிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் அதை நானே வந்து கொலை பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் கொலை பண்ணிக்க வேணாம், நானே கொலை பண்ணிக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ கூட்டிட்டு வரதை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லும். சரி இது வேற வழியே இல்லை போல இருக்கு, இது இப்படி தொடர்கதை மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இந்த ஆண் முதலை வந்து நதிக்கரைக்கு வந்த உடனே பிளான் பண்ணிட்டு சரி இன்னைக்கு இந்த குரங்கை எப்படியா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என் மனைவி வந்து உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றா, உன்னை விருந்தாளியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றா, நீ கொஞ்சம் வா எங்களுக்குள்ள சமரசம் பண்ணி வை, நீ வந்தாதான் எல்லாம் சரியாகும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சொல்லும். அப்ப இந்த குரங்கு சொல்லும், ஐயோ நான் எப்படி வர முடியும், நான் தண்ணியில எல்லாம் வர முடியாது, நான் அதுவும் இல்லாம தண்ணியில நான் உட்கார முடியாது, நான் எப்படி தண்ணியில வர முடியும், என்னால இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும். அப்ப உடனே இந்த முதல்ல என்ன சொல்லுன்னா பொய் சொல்லும், நீ வந்து என்னோட முதுகுல உட்காந்து வா, அங்க வந்து ஒரு மணல் திடல் இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட, நீ அந்த மணல் திடல் மேல உட்காந்து பேசுவியா, அப்புறம் நீ வந்து உனக்கு உணவெல்லாம் அவ வந்து தயார் பண்ணி வச்சிருக்கா, நீ சாப்பிட்டுட்டு போவியா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ மயக்கி அதை வந்து முதுகு மேல உட்கார வச்சுட்டு இது ஆத்துல போயிடும். அப்போ கொஞ்சம் ஆத்துல போன உடனே என்ன ஆயிடும், இந்த குரங்கு வந்து கிட்டத்தட்ட மூழ்கமாயி தண்ணிக்குள்ள போகும். அப்போ உடனே இந்த குரங்குக்கு பயம் வந்துடும், ஐயோ என்னடா அது இப்படி போறியே, தண்ணியில நான் போயிட்டேன்னா நான் செத்து போயிடுவேனே, ஏன் நீ இப்படி போற அப்படி இப்படின்னு கேட்டவுடனே இந்த முதலைக்கு வந்து ஒரு திமிரு வந்துடும். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இனிமே இந்த குரங்கு என்ன பண்ண போகுது, இது எப்படியும் என்ன தப்பிக்க முடியும், உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ உண்மையை சொல்றேன் பாரு, உனக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வந்தது காரணமே என்னோட மனைவி வந்து உன்னோட ஈரல் வேணும்னு சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடும். அப்போ உடனே இந்த குரங்குக்கு பகீர்னு ஆயிடும், ஐயோ எப்படிடா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு சமயோசிதமா சொல்லும், அட முட்டாளே நீ இதை அங்கேயே சொல்லியிருந்தீன்னா நான் என்னோட ஈரல் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, நான் வந்து என்னோட ஈரலை கழட்டி காய போட்டு வச்சிருக்கேன் நாவல் மரத்துல, நீ இப்படி என்னை கூட்டிட்டு வந்து என்ன பிரயோஜனம் உனக்கு, நீ திரும்பி வா நம்ம நதிக்கரைக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும். உடனே இந்த முதலைக்கு தான் மூளை கம்மியாச்சு, உடனே சரின்னு சொல்லிட்டு திருப்பி நதிக்கரைக்கு வந்தோம். வரும்போதெல்லாம் அது ப்ரே பண்ணிட்டே வரும், ஐயோ கடவுளே எப்படியாவது போய் சேர்ந்துடணுமே, இந்த முட்டாள் முதலை கிட்ட இருந்து எப்படியாவது வந்து நம்ம தப்பிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே வரும். அப்புறம் நதிக்கரைக்கு வந்த உடனே அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஒரே தாவி மேல மரத்துக்கு போயிட்டு உட்காந்துரும். அப்புறம் இந்த முதலைக்கு சொல்லுவோம், வா எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்னா நல்லா சண்டை போட்டுட்டு, நீ நம்பிக்கை துரோகி, உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணனே, உனக்காக போய் நான் அந்த நாவல் பழத்தெல்லாம் கொடுத்தனே, நீ உன்னோட நிஜமான குணத்தை காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி நல்லா சண்டை போட்டு விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த கதையோடைய நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உதவி செய்த நண்பனுக்கு என்னைக்குமே துரோகம் செய்யக்கூடாது. அப்படி துரோகம் செய்யணும்னு நினைச்சோம்னாக்கா நிச்சயமாக அது வந்து நமக்கே தீமையாக தான் போய் முடியும். ஸோ இந்த மாதிரி நண்பர்கள பல பேர் கூட வந்து நல்லா பழகிட்டு திடீர்னு வேற ஒரு உறவுகளோட ஊடுருவலால அந்த நட்புறவு வந்து ரொம்ப கெட்டு போகுது. சரி நேயர்களே, இந்த கதையை கேட்டதுலே ரொம்ப சுவாரஸ்யமா இன்னைக்கு நேரம் போயிடுச்சு. நாளைக்கு மீண்டும் பல நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க program@pepperstv.com எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10:30 to 11 மணி காலையில அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படும். நாளை மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.